வணக்கங்க. நான் நிலநடுக்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி தேனி குமரேசன் பேசுகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை நிலநடுக்கத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிலநடுக்கம் ஒன்றுமே அடுத்தடுத்து நிலநடுக்கம் எங்கே வந்தாலும் எப்படி வந்தாலும் என்னுடைய பார்வைக்கு தெரியாமல் வராது. இப்போ பாருங்கள், பிப்ரவரி 12ஆம் தேதி ஒரு நிலநடுக்கம் ஜப்பான் பக்கத்தில் வர்றதுக்கு, அதாவது 38 டிகிரி 40 டிகிரிக்குள்ளே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 6 புள்ளி, அதாவது 7 புள்ளிலேருந்து 8 புள்ளி வரைக்கும் வரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிலநடுக்கம் வருதுன்னு நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். இப்போ இதை நீங்கள் இதில் ஆர்வம் இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த எர்த்குயிக்கை பற்றி நிறைய விஞ்ஞானிகளும் நிறைய இது கூட ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்காங்க. நான் இப்போ வானவியல் மூலமாக ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கேன், உங்களுக்கு தெரியும். இப்போ இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தினா சீக்கிரத்தில் நிறைய பல லட்சக்கணக்கான உயிரை காப்பாற்றுற வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. உயிரிழப்பே டோட்டல் தவிர்க்கிற அளவுக்கு முடியும். அதேமாதிரி இது நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லி தான் காப்பாற்ற முடியும், வரும்போது யாருமே காப்பாற்ற முடியாது. அதனால் இப்போ நீங்கள் பிப்ரவரி 12 நீங்கள் வருதான்றதை நீங்கள் செக் பண்ணுங்கள். அதேமாதிரி பத்திரிகையாளர்களும் விஞ்ஞானிகளும் நண்பர்களும் முழு ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்வது. நன்றி, வணக்கம். சூப்பர்.